வாழ்க்கையில் தேடி போதையில் பாடி சோகப்பட்ட சோடவ கலந்து பாட போற மாமா வாட்டாண்டி பெரிய சாந்தி நான் போண்டி அதையும் நான் தாண்டி போராடுவேன் நாம் பெரியான நான் கண்ட Tandachor king, Tamil is my mother tongue. I'm single and I'm young. ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷம். நிறைய இடத்துக்கு ப்ரொமோஷனுக்காக சுற்றிட்டு இருந்தோம். நம்ம ஊருக்குள்ள நினைச்சிட்டு இங்கே இப்படி என்ட்ரி ஆகும்போது ஒரு சத்தம் வந்துச்சு. சரி நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இங்கே ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தேன் ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கு நினைக்கிறேன் காலேஜுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 years 6 years லேட்டர் நான் திரும்பி இங்கே வரேன். Very happy to be here, very proud to be here. Thank you all so much for all the support and love and encouragement. It really matters a lot to me. It really means a lot to me. That's what keeping me going, and thank you again. Thank you all for your wonderful love. படம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு புரியும். ஷமிதா என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல மனிதரும் ஒரு நல்ல இயக்குனரும் சந்திச்சேன் ஆனந்த் ராய் அப்படின்னு ஒரு நல்ல கதையோட வந்து நம்ம மீட் பண்ணாரு. நீங்கள் பண்ணணும் யாராக இருந்தாலும் சரி முழுசார் அங்கேருந்து இவ்வளோ வந்து நம்மளை தேடி அதுவும் அவர் சொன்ன பட்ஜெட்லாம் வந்து இம்பாசிபிள். சரி ஓகே கண்டிப்பாக கதை சொல்லி திருப்பி வரமாட்டாருன்னு நினச்சி நான் ஓகே நல்லா இருக்கு பண்ணுறேன்னு வந்துட்டேன். ஒரு 2-3 மாதம் ஆளை காணும். அதான் நான் நினச்சேன். மறுபடியும் ஃபோன் பண்ணார். அது அப்படியே நடந்து முடிஞ்சது. ராஞ்சனாக்கு அப்புறம் வெயிட் பண்ணேன், பொறுமையாக வெயிட் பண்ணேன். நல்ல கதை வந்தால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆச்சு. நான் இந்த கதை நல்லா இருந்தால் கூட நம்மளால் அதுக்கு நம்ம சூட் ஆக மாட்டோம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய கதை நல்லா இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கூட அது மாதிரி இருந்தது. அப்போதான் வாழ்க்கையை ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சரி போய் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு ஹலோக்கு அப்புறம் நேராக கதை சொல்ல ஆரம்பிச்சோம். 2 மணி நேரம் கதை சொன்னார். ஒரு நாள் வெயிட் பண்ண தப்பில்லைன்னு தோணுச்சு. ஏதோ கரெக்டான மனிதர்களை கரெக்டான டைமில் சந்திக்கிறதுனால கடவுள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. சொல்லுங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் தி பிக் பீன் எப்படி இருந்தது? Were you nervous? இல்லை இப்போ ஷமிதாக்காக நான் முதல் முறை சந்திக்கல. முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒருக்காக நான் சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணேன். ஷமிதாக்காக ஃபஸ்ட்டு சந்திக்கும் போது நர்வஸாக இல்லை, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது, பயங்கர த்ரில்லாக இருந்தது. எனக்கு நிறைய கற்றுக்கலாம் இவர்கிட்ட. ஒரு ஷார்ட் டர்ம் கோர்ஸ் மாதிரி இந்த படம் முடிவுக்குள்ள அவர்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்குது. நிறைய ஆக்டர் சொல்லுவாங்க அவரோட ஃபர்ஸ்ட் சீன் நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஷார்ட் நடிக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய டைலாக்ஸை மறந்துடுவாங்க. தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் மேக்னிஃபிசன்ட் தட் ஹி ஹேஸ் அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, நமக்கு அந்த மாதிரி இல்லை. நம்மளே வெரி வெரி நைஸ்லி செட். ராஜனா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ஹிந்தி டைலாக்லாம் பேசுறீங்க. ஆனால் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஹிந்தி டைலாக் அவ்வளோவா பேசுறீங்க? ஏதாவது பேசியிருக்கீங்களா? பக்கமாக பேசியிருக்கேன். பக்கமாக பேசுகிறேன். நான் அப்போ தான் ஜாலியாக போனேன். ஆனால் பக்கமாக கொடுத்தாங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய கோஸ்டாருக்கும் தி லீடிங் லேடி எப்படி சொல்லணும் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படல. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை அவங்களுக்கு. அதனால நான் பெரிய கேரக்டர் ரொம்ப கஷ்டமான கேரக்டர் கூட அவங்களுக்கும். ஆனால் அவங்க
சரி அவங்க பிளட்லேயே இருக்குல்ல